இனி விரிவான செய்திகள். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தனது வாக்கினை பதிவு செய்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் காலை 7 மணியளவில் வரிசையில் நின்று வாக்களித்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினார். பின்னர் அவர் கூறுகையில், தேர்தலில் வாக்களிப்பது என்பது ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான நடைமுறைகள். நம்முடைய பங்களிப்பை உறுதி செய்வதாக இருக்கும். அதில் பங்கெடுக்கும் அனைத்து வாக்காளர்களுக்கும் தன்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். ஜனநாயகம் சார்ந்த சிறந்த நிர்வாகத்திற்கான அடிப்படை குடிமக்கள் தேர்தலில் வாக்களிப்பதிலிருந்தே துவங்குகிறது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கவர்னர் தமிழக மக்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தனது RSS சித்தாந்தத்தை படிப்படியாக தமிழ்நாட்டில் நுழைக்கும் வேலையை பார்க்கிறார் என தமிழக கவர்னர் ரவி மீது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருவள்ளுவர் படத்திற்கு காவி சாயம் பூசி கவர்னர் ரவி சங்கி என்பதை நிரூபித்துள்ளார். திருவள்ளுவர் எந்த காலத்திலும் காவி உடை அணிந்தது இல்லை. அவர் படங்கள் சிலைகளில் வெள்ளையுடையுடன் இருப்பார். வேண்டுமென்று பிரச்சனை உருவாக்க தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்த தமிழக அரசுக்கு தொல்லை கொடுக்க சர்ச்சை வேலையை கவர்னர் செய்துள்ளார். இதற்கு கவர்னர் மட்டும் பொறுப்பல்ல, அவரை ஊக்குவிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் மோடியும் தான் பொறுப்பு. கவர்னர் மூலம் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருகின்றனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வெகு விரைவில் வரும். கவர்னர் தமிழக மக்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தனது RSS சித்தாந்தத்தை படிப்படியாக தமிழ்நாட்டில் நுழைக்கும் வேலையை பார்க்கிறார். அரசியலமைப்பு சட்டப்படி எந்த கட்சியும் சாராமல் இருக்க வேண்டிய கவர்னர் பாஜக கைக்கூலியாக செயல்படுவது வேதனை தருகிறது என்று கூறியுள்ளார். மத்தியில் விரைவில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைத்த 3 மாதத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தரப்படும் என கூறிய நாராயணசாமி, பழைய கவர்னர்களைப் போல சி.பி. ராதாகிருஷ்ணனும் புதுவை அரசு நிர்வாகத்தில் தலையிடுகிறார். புதுவை பொறுப்பு கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே இருந்த கவர்னர்கள் கிரண்பேடி, தமிழிசை அரசு நிர்வாகத்தில் தலையிடுகிறார். அதிகாரிகளை அழைத்து கூட்டம் நடத்தி முடிவெடுக்க கவர்னருக்கு அதிகாரமில்லை. கஞ்சா விஷயத்தில் கவர்னர் தலையிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது. ஆட்சியாளர்களால் செய்ய முடியாததை கவர்னர் செய்வாரா என பொறுத்திருந்து பார்ப்போம் என நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.